ஏண்டா உதார் கணேசா, உன் பொண்டாட்டி ஆத்தா வீட்டுக்கு போனாலே வந்துட்டாளா இல்லையா? ஏயா நான் கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இப்பதான் ஏதோ அப்படி இப்படி இப்படி அப்படியே மத்தளம் வாச்சிட்டு இருக்கேன். உனக்கு ஏன் கடுக்குது? வாசிப்படா, ஊருக்கு போனவ திரும்பி வந்தான்னா மத்தளத்தை பொத்து உன் தலையில மாட்டி விட்டுருவா. ஏன் அங்க பாரு பூம்பு மாட்டுக்காரன். பூம்பு மாட்டுக்காரனா? அவங்களாம் இப்ப வர்றதே இல்லையா? இவனா? டேய் நில்றா. ஏண்டா ஊருக்குள்ள நாங்கெல்லாம் பெரிய மனுஷங்க இருக்கும்போது நீ வாட்டுக்கு திறந்த விட்டுக்குள்ள என்ன நுழைஞ்சு விடுவாங்க. சே பையா, என்னடா காத்துக்கிட்டு பாக்குற? இந்த ஊருக்குன்னு சில கட்டுப்பாடு இருக்கு. ஜனாதிபதிட்டே அவார்டு வாங்கின ஊருடாது. அந்த நல்ல பேரை கெடுக்க பூம்பு மாட்டுக்கார வேஷத்துல வந்த தீவிரவாதியாடா நீ. யூ கம்மிங் பாகிஸ்தான்? நோ நோ, ஐ அம் கம்மிங் இந்தியா. இந்தாங்க என் ஐடி கார்டு. ஊரு ஜக்கம்பட்டி, தேனி மாவட்டம், பேரு சின்ராசு, சன் ஆஃப் இர்லாண்டி, வயசு 28, அட்ரஸ். அதான் பெரிய மனுஷன் பாத்துக்கிட்டு இருக்கல, அப்பள மாதிரி பொறிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் ஒரு இந்திய குடிமகன். நானும் குடிமகன் தான்டா. சாயங்காலம் 5 மணிக்கு ஒயின் ஷாப்ல வந்து பாரு, அப்ப தெரியும் இந்த உதார் கணேசன் எப்பேற்பட்ட மொடா குடிமகன். இங்க பாருங்க, இந்தியாவுக்குள்ள நான் எங்க வேணாலும் போலாம், என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம், எனக்கு உரிமை இருக்கு. அதுக்கு என்னை தடுத்தீங்க, தொழில் பண்ண விடாம வம்பு பண்றீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளிடுவேன். என்னது? இந்த பெரிய மனுஷனே உள்ள தெளிவியா நீ? ஏண்டா காலகாலமா இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்து பல நொம்பளங்களை சந்திச்சு அம்பலம் பண்ணிக்கிட்டு தெரியவன் நானே. நாங்க கேட்காம யாரா கேட்கறது? மரியாதையா போயிரு, இல்லாட்ட ரணகலம் ஆயிராமா. அண்ணே, இந்த ஊருக்கு எப்ப ஜனாதிபதி அவார்டு கொடுத்தாங்க? 2008ல. அந்த வருஷம் சூடான் நாட்டுக்கு நான் சூட முடிக்க போயிருந்தேன். அதான் கொடுத்துருக்காங்க. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லைண்ணே, கொஞ்சம் அசந்தா பல்பு சொறி வரேன். அடங்க மாட்டேங்கிறானே. டேய் கந்தா, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான்டா. கோச்சிக்கிட்டு ஊரை விட்டு வந்துட்டோமே, எங்கே தடுமாற போகிறோமோன்னு நினச்சேன். ஞான விளையா புண்ணியத்தில் இந்த இடம் கிடச்சிது. இன்றைக்கி வருமானம் 126 ரூபாயும் 3 படி அரிசியும். நாளைக்கு ஊர் சந்தையான், போய் உனக்கு புண்ணாக்கும் தவிடும் வாங்கிட்டு வரணும். பணம் போதுமான்னு தெரியல, விற்கிற விலைவாசிக்கு கையில் இருக்கிறதெல்லாம் எந்த மூளைக்குடா? என்னடா விளக்கு வச்சோன்னு உனக்கு எஃப்எம்ல பாட்டு கேட்கணுமே, இரு வரேன்.